அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அக்னிட் பிசிக்ஸ் பையர் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம நீட் சிலபஸ்ல 4வது அலகுல இருக்கக்கூடிய வேலை, ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி. ஆங்கிலத்துல வந்து ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா, m நிறை கொண்ட ஒரு பொருள் ஓய்வில் இருக்கும் 4m நிறை கொண்ட வேறொரு பொருளுடன் மோதுகிறது. மோதலுக்கு பின் நிறை குறைந்த பொருள் ஓய்வு பெறுகிறது. நிறை குறைந்த பொருளின் தொடக்க திசைவேகம் v எனும் போது மீட்சி அளிப்பு குணகம், ஆங்கிலத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்சி அளிப்பு குணகம் ஸ்மால் ஈங்கிறது சிம்பல், அதன் மதிப்பு எவ்வளவு? 0.5, 0.25, 0.4, 0.8ன்னு 4 தெரிவுகள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேள்வி 2018ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேயா? சரி, இது எப்படி சார் போடுறது? நமக்கு தெரியும், உந்தமாரா கோட்பாடு, உந்தமாரா விதி படிச்சிருக்கிறோம். நேர்கோட்டு உந்தமாரா விதி, கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. படி மோதலுக்கு முன் மொத்த உந்தம் இஸ் ஈக்குவல் டு மோதலுக்கு பின் மொத்த உந்தம். சரியா? இப்ப நிறை குறைந்த பொருள், அதனுடைய நிறை என்னன்னா m. ஏன்னா 1 m கொடுத்திருக்காங்க, இன்னொன்று 4m. நிறை கூடிய பொருள் வந்து நிறை வந்து 4m. அப்புறம் நிறை குறைந்த பொருளின் தொடக்க திசை வேகம், அதை u1 வச்சுக்கிட்டோம்னா அதை v என்று கணக்குல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. v. நிறை கூடிய பொருளின் தொடக்க திசை வேகம் வந்து 0. ஏன் சார் 0? அது ஓய்வு நிலையின் இருக்கதா போட்டிருக்காங்க இல்லையா? அப்ப 0. அப்போ தொடக்கத்தில் சார்பு திசை வேகம், ஆங்கிலத்தில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி சொல்லுவோம் இல்லையா, அது எவ்வளவு சார்? ஒரு வெலாசிட்டி இருந்து இன்னொரு வெலாசிட்டியை கண்டுக்கணும். அப்ப v ல இருந்து 0 தான் கழிக்கப்படும், அதனால v தான் வரும். ஆக தொடக்க சார்பு திசை வேகம் என்பது v. இதே மாதிரி இறுதி கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். நிறை குறைந்த பொருளின் இறுதி திசை வேகம் v1, அது எலாஸ்டிக் வந்து இல்லையா, அதனால அது ஓய்வு. கூடிய பொருளுக்கு வந்து இறுதி திசையும் v2, அதுக்கு வந்து v' என்று நாம் வைத்துக் கொள்வோம். கணக்கில் கொடுத்துருக்காங்களா சார்? கொடுக்கல, நம்ம தான் v' வைத்துக் கொள்ளுகிறோம். v'. அப்போ சார்பு திசை வேகம் உள்ளது v2 minus v1, that is equal to v' minus 0, that is equal to v' தான். ஆக தொடக்கத்தில் சார்பு திசை வேகம் v என்றும், இறுதியில் இறுதி தொடக்கம்னா என்னது சார்? இது மோதலுக்கு முன் சார்பு திசை வேகம், இது மோதலுக்கு பின் சார்பு திசை வேகம். அது v, இது v'. அவ்வளவுதான் கணக்கு. ஓகே, இது எதுக்கு சார்? நம்ம வந்து அந்த மீட்சி அளிப்பு குணகம் கண்டுபிடிக்கணும்னா அது கூட ஃபார்முலால எல்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்கு. சரி, இப்ப v அதுல கணக்குல கொடுத்துட்டாங்க. v' எவ்வளவுன்னு நமக்கு தெரியாதுல்ல சார்? தெரிஞ்சுக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் நம்ம உந்தமாரா கோட்பாடு, உந்தமாரா விதியை பயன்படுத்துறோம். மோதலுக்கு முன் மொத்த உந்தம் mv. ஏன்னா m ஒரு நிறை குறைந்த பொருளுக்கு நிறை வந்து m, திசை வேகம் v. அப்புறம் நிறை கூடிய பொருளுக்கு எவ்வளவு சார்? 4m. வெலாசிட்டி திசை வேகம் உண்டா? கிடையாது, அது ஓய்வில் இருக்கு, அதனால இது 0 தான். அது மொத்தத்துக்கு mv தான். அதே மாதிரி மோதலுக்கு பின்னால் என்ன சார் ஆச்சு? கூடிய பொருள் வந்து ஒரு திசை வேகத்தோட போகுதுன்னு சொல்லிட்டோம். 4m v'. எவ்வளவுன்னு தெரியாது, ஆனா v' நம்ம குடிச்சிருக்கோம். பிளஸ் அந்த முதல் பொருள் லேசான பொருள், அது ரெஸ்ட்டுக்கு வந்துடுது, ஓய்வுக்கு வந்துடுது. அப்ப இது 4m v' மட்டும்தான். ஆக உந்தமாரா விதிப்படி இது ரெண்டும் சமம். 4m v' is equal to mv. 4m v' is equal to mv. m அடிச்சிடலாம். அப்ப v' is equal to v divided by 4. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? v' மதிப்பு தெரியலன்னு சொன்னா அது v/4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? மீட்சி அளிப்பு குணகம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன சார் ஃபார்முலா? E is equal to இறுதி சார்பு திசை வேகம், அல்லது மோதலுக்கு பின், மோதலுக்கு பிறகு சார்பு திசை வேகம் டிவைடட் பை தொடக்க சார்பு திசை வேகம், அதாவது மோதலுக்கு முன்னாடி சார்பு திசை வேகம். அப்ப என்ன சார் இருக்கு? இப்பதான் கண்டுபிடிச்சது. சார்பு திசை வேகத்தை பொறுத்த மட்டும் இறுதி திசை வேகம் சார்பு திசை வேகம் v', தொடக்க சார்பு திசை வேகம் வந்து v. மோதலுக்கு பின்னாடி v, மோதலுக்கு முன்னாடி v. சோ இப்ப v' மதிப்பு தெரியும், v/4, இன்னொரு by v. அப்ப இதுல கீழே v இருக்கு, அதுல மேல v இருக்கு, அடிச்சிடலாம். அப்ப 1/4 மட்டும் மிஞ்சும். 1/4 என்ன சார் அர்த்தம்? 0.25. ஆக மீட்சி அளிப்பு குணகம் E is equal to 0.25 என்கிற இரண்டாவது தெரிவு, இரண்டாவது ஆப்ஷன், இரண்டாவது விடை சரியான விடை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகே, இந்த தேர்வு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கேள்வி வந்து நீட் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி.
நம்ம வந்து அடுத்த காணொளியில மீண்டும் அந்த ஒர்க் பவர் எனர்ஜி, அதாவது ஒர்க் எனர்ஜி பவர், வேலை ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிற பாடத்துல இன்னொரு கேள்வி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அடுத்த காணொளியில பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.